அரசியலாளர்களுக்கு வாழ்த்துக்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்குது இஸ்ரேல். நேற்று 8ஆம் தேதி ஒப்பந்தத்தை மீறி 254 அப்பாவி மக்கள் படுகொலை செஞ்சிருக்கு ஈரானுடைய மக்களை இந்த இஸ்ரேல். கடும் கோபத்தில் இப்போ ஈரான் இருக்குது. போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சத்தம் இல்லாமல் இஸ்ரேலை விட்டு அடிக்க விடுறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது. இது போர் நிறுத்த ஒப்பந்தமா அல்லது இந்த போர் தீயா மாறப்போகுதாங்கிற எதிர்பார்ப்பு உலகத்தில் இருக்குது. அமைதி முயற்சியா அழிவு முயற்சியா அமெரிக்கா என்ன பண்ணுது? அடாவடியான திட்டம் போடுறாரா ட்ரம்புங்கிற சந்தேகம் வருது. ஏற்கனவே ஈரான் சொல்லிச்சு ஒப்பந்தங்களை மதிக்க மாட்டாங்க இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஏற்கனவே அப்படி தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க, பிப்ரவரி 28ஆம் தேதி எங்கள் மேலே தாக்குதல் நடத்தி எங்கள் தலைவர்களை கொன்றாங்க. இப்படிப்பட்ட அத்துமீறல் செய்கிறது அவர்களுக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற ஈரான் என்ன சொல்கிறாங்க, இது 14 நாள் போர் நிறுத்தம் ஒருவேளை காலியாக போன ஆயுதங்களை திருப்பி நிரப்புறதுக்கு அமெரிக்கா போட்டிருக்க திட்டமாக இருக்கலாம். எப்போவுமே ஒப்பந்தங்களை மீறுறது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு சர்வசாதாரணம், கொஞ்சம் கூட அவங்களுக்கு கூச்ச நாச்சமே இருக்காதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையான ஒரு அறிக்கைகளை இன்றைக்கி ஈரான் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 14 நாள் போர் நிறுத்தம்னு சொன்ன உடனே ஆகா பரவாயில்லையே அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட ஈரான் மக்களுக்கும் உலக மக்களுக்குமே இப்போ திருப்பி ஒரு பேரிடியாக நேற்று நடந்த அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் பிழிஞ்சிருக்குது. என்ன நடக்குது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது, இது எங்கே போய் முடியுங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 40 நாளுக்கு மேலாக நடந்து வர்ற அந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு பதபதைப்பு இருந்துச்சு. கடந்த 8ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர்கள் மரணித்த 40வது நாள். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்துக்கள் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா 16வது நாளை ஒரு கொண்டாடுவாங்க. அதே போல் இஸ்லாமியர்கள் 40வது நாளை ஒரு நினைவு கூறுவாங்க. அதுபோன்ற அந்த உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டோடைய 40வது நாள் தான் இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி. இந்த நிலைமையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணார், இந்த ஈரான் போகிற 2 நாளில் முடித்து ஈரானை கைப்பற்றி ஈரானுடைய எண்ணெய் வளங்களை ஆட்டைய போடலாம்னு நினச்ச அவரால் அது முடியாததுனால தொடர்ந்து சில வாரங்கள் போரை நடத்திட்டு ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார், சரி உனக்கு நான் ஒரு 2 நாள் கெடுத்துறேன், நிறுத்திடு போகிற, இல்லாட்டி நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்டாரு, நீ போயா அப்படின்னு அதை இடது கையில் தள்ளி விட்ட ஈரான் என்ன பண்ணுச்சு, அது பாட்டுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் கொடுக்குற அடிகளுக்கு பதிலடி கொடுத்துச்சு. இதுவாக யாரையும் தாக்கலை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது பொதுமக்கள் மீதும் ஆஸ்பத்திரி மீதும் பள்ளிக்கூடங்கள் மீதும் பாலங்கள் மீதும் குண்டு போட்டுச்சு. ஆனால் ஈரான் அது மாதிரி பொதுமக்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் இந்த நிமிஷம் வரைக்கும் எடுக்கலை. அது அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீதும் அரசு தளங்கள் மீதும் அந்த இராணுவ தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் தான் இந்த நிமிடம் வரைக்கும் அது போர் நடத்திக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 2 நாள் முடிஞ்ச பிறகு திருப்பி என்ன பண்ணுச்சு, அவர் ஒரு 5 நாள் கெடு கொடுத்தாரு ட்ரம்ப். சரி உனக்கு 5 நாள் டைம் தர்றேன் அவராக சொல்லிக்கிட்டாரு. அப்புறம் 10 நாள்ன்றாரு. 10 நாள் கொடுத்துறப்ப அந்த 10வது நாள் நெருக்கிற நேரத்தில் இந்த 7ஆம் தேதி இரவு அமெரிக்கா கணக்குப்படி 7ஆம் தேதி நள்ளிரவு, இந்திய கணக்குப்படி 8ஆம் தேதி அதிகாலை, அந்த டைம் முடியுது 10 நாள். அப்போ அந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, இது ஈரானை ஒரு கற்காலத்துக்கு கொண்டு போயிடும், இனி எந்த சூழ்நிலையிலையும் அது நாகரிகத்தை பார்க்கவே முடியாதுன்றாரு. அப்போ உலகமே என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ மிகப்பெரிய கடும் தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மேலே செய்ய போகுது. ஒருவேளை எப்படி ஜப்பான் மீது ஹிரோஷிமா மீது எப்படி குண்டுகளை போட்டு அந்த ஜப்பானையும் ஜப்பான் மக்களையும் கொன்றுச்சோ அமெரிக்கா அன்னைக்கு, அதே போல் இப்போ ஒரு சூழ்நிலையை 2வது முறையாக செய்ய போகுதுங்கிற ஒரு பதபதைப்பு உலகம் பூரா இருந்துச்சு. அப்போ அமெரிக்கா மக்களோட இதை எதிர்பார்க்கலை. அமெரிக்கா மக்களுமே சொன்னாங்க வேணாம் இந்த போர்னு சொன்னாங்க. ஆனால் கொலைவெறி பிடிச்ச இஸ்ரேலும் அந்த அமெரிக்காவும் நாங்கள் இந்த 10 நாள் கெடு முடிவில் படு பயங்கரமான தாக்குதல் செய்ய போகிறோம்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சில சீன்லாம் காமிச்சாங்க.
அப்படியே ஏரோப்ளான்லாம் ரெடி ஆகிற மாதிரி, கப்பல்லாம் ரெடி ஆகிற மாதிரி, வீரர்கள்லாம் துப்பாக்கி தூக்கிட்டு ஓட போகிற மாதிரி இப்படிலாம் சீன் போட்டு அச்சுறுத்தல் பண்ணாங்க. அப்போ ஈரான் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒருவேளை நம்ம நாட்டில் உள்ள அந்த மின் நிலையங்கள், மின் உற்பத்தி செய்கிற நிலையங்கள், அதே மாதிரி மிகப்பெரிய அரசு அலுவலகங்கள், ஈரானில் உள்ள மிகப்பெரிய பாலங்கள், இவைகளை தாக்குவோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா. இப்போ இதை தாக்கிட்டாங்கன்னா ஒருவேளை ஈரான் வந்து இருட்டுக்கு போயிடும், ஈரானால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது அமெரிக்காவுடைய கணிப்பு. அதற்கு ஈரான் என்ன பதிலடி கொடுத்துச்சுன்னா, நாங்கள் வந்து இறக்குறதுக்கு சாவறதுக்கு பயப்படுறவங்களே இல்லை, நீ அடிச்சிட்டின்னா நான் கொடுக்குற பதிலடி இதை விட மோசமாக இருக்குன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், அந்த ஈரான் மக்களுக்கு வந்து ஈரானுடைய அரசு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துச்சு, வாங்க அரசு பக்கம் நில்லுங்கன்னொன்னே அமெரிக்கா எதிர்பார்த்த மாதிரி ஈரானுக்கு எதிராக அந்த மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக போராடாமல் அரசுக்கு ஆதரவாக என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா எந்த பாலங்களை குறிவைக்கும் என்று எண்ணாங்களோ அந்த பாலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சு என்ன பண்ணாங்க, ஈரானுடைய கொடிகளை ஏந்திக்கிட்டு, அதே மாதிரி ஈரானில் இருக்கிற அந்த மின் நிலையங்கள் இருக்குல்ல அதை சூழ்ந்து மனித சங்கிலியாக நின்றுக்கிட்டு, நீ போடு குண்டு போடு, எங்கள் தலையிலையும் போடு இந்த இடத்துலையும் போடு, நாங்கள் மரணித்து போகிறோம், ஆனால் எங்களுடைய இறப்பு வந்து எங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். காரணம் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து மரணங்கிறது வந்து வாழ்க்கை முடிவில்லை, மறுமையுடைய ஆரம்ப நாளுங்கிற அளவுக்கு ஒரு ஈமான் உறுதி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அந்த மத நம்பிக்கை உறுதியோடு நின்றாங்க. அப்படி நின்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட எல்லாருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு, இது நம்மளுக்கு கடைசி நிமிடம், இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, இந்த 2 மணி நேரத்தில் அணுகுண்டு போன்ற ஏதோ ஒன்றை போட்டு நம்மளை இந்த அமெரிக்கா சாகடிக்க போகுது, நாம் மரணிக்க போகிறோம். இருந்தாலும் நம்முடைய ஈரானுங்கிறது மிகப்பெரிய பரப்பளவு உள்ள நாடு, இந்த பகுதியில் உள்ள நம்மெல்லாம் இறந்துருவோம், மற்ற பகுதியில் இருக்கிறாங்கல்ல அந்த ஈரான் மக்கள் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சரியான பாடத்தை கொடுப்பாங்க, இந்த நிமிஷம் நம்மளுக்கு கடைசி நிமிஷம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய அந்த மின் நிலையங்கள்லையும் பாலத்தில் நின்றுக்கிட்டு களிமான்னு சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லா, அதாவது ஒரு மனிதன் மரணிக்கிற கடைசி தருணத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த களிமா திருக்களிமாவே மொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவங்க நம்பிக்கைன்னா, மரணிக்கிற தருவாயில் இந்த களிமாவை சொல்லிட்டு மரணித்தால் சொர்க்கம் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையோட தங்களுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்காக இப்படி போய் நின்று அவங்க வந்து களிமா சொன்ன உடனே உலகமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா போரே ஓடி போனால் மக்கள்லாம் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான், இந்த ஈரான் மக்கள் வந்து எந்த இடத்துல நீ தாக்க போறியோ அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், எங்கள் நாடை நீ தாக்கினா அதுக்கு எங்களையும் தாக்கிட்டு எங்கள் நாட்டை தாக்கின துணிஞ்சு வந்து நிற்கிறாங்களே, இதை விட என்னையா பெரிய வீரம் வேணும்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இதை பார்த்த ட்ரம்ப் என்ன பண்ணார், பயந்து போயிட்டார். ஆஹா, உலகம் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை அழிச்சிடுவான் போல இருக்கே, ஈரான் மக்களுடைய இவ்வளோ உறுதியான இந்த வீரத்தை நம்மளால் ஜெயிக்க முடியலன்னு நினச்சிட்டு தான் திடீர்னு கடைசி நிமிஷத்தில் ஒரு அறிவிப்பு சொன்னார், சரி சரி நான் வந்து இப்போ தாக்கலை, இன்னும் 2 வாரத்துக்கு நான் வந்து போர் நிறுத்தத்தை நான் அறிவிக்கிறேன்றார். அது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 15 அம்ச திட்டங்களை போட்டு அந்த அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறது யார், பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தானோட மூலியமாக அந்த ஒப்பந்தத்தை அனுப்பிச்சி வைக்கிறார். யாருக்கு, ஈரானுக்கு. அப்படி கொண்டு போகிறப்ப இந்த ஈரான் என்ன பண்ணுது, அந்த 15 அம்ச திட்டத்தை வந்து நிராகரிச்சிருது. இந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் இராணுவ தலைவர் அசீப், இந்த 2 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை தூக்கிட்டு போயிட்டு முக்கியமான நபர்கள் மூலியமாக வந்து ஈரான்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஈரானுக்கே நல்லா தெரியும், பாகிஸ்தான் வருதுனாலே அது வந்து அமெரிக்கா சப்போர்ட் தான், அதுக்கு சாதகமாக தான் வரும், இதை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணுன்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ உலகத்தில் உள்ள உலக நாடுகளே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நடுநிலையில் நின்று இந்த போரை முடிக்கிறதுக்கு ரஷ்யா வந்துச்சுன்னா அது ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், பாகிஸ்தான் வந்தால் அது அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு உலகம் அறிஞ்ச உண்மை. அப்படி பார்த்துட்டு அந்த இராணுவம் ஈரான் சொல்லிட்டாங்க, 15 அம்சமும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது போயான்னு தூக்கி போட்டாங்க. அந்த 15 அம்சத்தில் ஒரு 2-3 மட்டும் நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியும். குறிப்பாக அந்த 15 அம்சத்தில் ஒன்று என்னென்னா, ஈரானில் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது, அந்த யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறதை கைவிட்டுறணும், இது 1வது விஷயம். 2வது விஷயம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடணும். 3வது விஷயம் ஹார்மோஸ் அந்த நீர்வழி தடத்தை வந்து பொது உடைமையாக்கணும். இது மாதிரியா சொல்லியிருந்தாங்க 15 திட்டத்தை. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈரான் சொல்லிச்சு, போயா அதெல்லாம் முடியாதுன்ட்டு இவங்க ஒரு 10 திட்டத்தை போட்டாங்க.
அந்த 10 திட்டத்தை கொடுத்து இதை நீ ஏற்றுக்கிறதா தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், உன் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு தில்லாக பதில் கொடுத்தாங்க ஈரான். இப்போ போர் நிறுத்தம் எப்படி ஏற்பட்டுச்சு, அதுக்கு இது கொடுத்த 10 திட்டம் என்ன, அதுக்கு பிறகு எதுக்காக அத்துமீறி இஸ்ரேல் தாக்குச்சு, இன்றைக்கி ஈரானில் 254 பேரில் இஸ்ரேல் கொன்று படுகொலை செஞ்சதுக்கு என்ன காரணங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு நிபந்தனை போட்டு 10 திட்டம் அனுப்பிச்சிச்சுல, அதை நம்ம சுருக்கமாக சொல்லிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும். அதில் 1வது திட்டம் என்னென்னா, இதுபோல் நினைச்சேன் கவுத்தாண்டு தன்முனைப்போட ஒரு போரை வந்து இனிமே அமெரிக்கா அல்லது இந்த மாதிரி இஸ்ரேல் நாடு எடுக்கக்கூடாது, நான் அக்ரெசிவ்ஸ் அப்படின்ற ஒரு திட்டம். 2, ஹார்மஸ் முனையத்தை வந்து இனிமேலும் நாங்கள் தான் கட்டுப்படுத்துவோம். யார் சொல்கிறா? ஈரான் சொல்கிறாங்க. 3, யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு கையிருப்பில் அதில் அமெரிக்கா நீ தலையிடக்கூடாது, அது எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் மக்கள் அழிவுக்கு பயன்படுத்த மாட்டோம், மின்சாரம் போன்ற நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், அதை நீ வந்து தலையிடக்கூடாது. 4, லிஃப்டிங் ஆல் பிரைமரி சாங்ஷன், அதாவது ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் அனைத்தையும் நீக்கணும். 5, அது மாதிரி முதன்மை பொருளாதார தடையும் அடுத்த கட்டமாக இப்போ போட்ட பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் நீக்கிடணும். 6, படைகளை பயன்படுத்தி ஹார்மோஸ் அட்டாக் போன்ற தீர்மானம்லாம் போட்டாங்களே, ஏற்கனவே அமெரிக்கா ஒரு தீர்மானம் போடுச்சு, நம்ம திடீர்னு படைகளை இறக்கி அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஹார்மோஸை பிடிச்சிருவோன்னு சொல்லி திட்டம் போட்டிங்கல்ல, அந்த மாதிரி தீர்மானத்தையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். 7, IAEA உடைய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய தீர்மானத்தை நீக்கணும். இந்த IAEAங்கிறது வந்து ஒரு திட்டத்தை போட்டுச்சு ஈரானுக்கு பாதிப்பா, அதோடைய தீர்மானத்தை நீக்கிடணும். 8, ஈரானுக்கு இத்தனை நாளும் போரால் பாதிப்பு ஏற்படுத்திய சேதங்களுக்கு நஷ்ட ஈடு தரணும், காம்பன்சேஷன் வந்து வழங்கணும். 9, வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா குவிச்சு வச்சுருக்கிறீங்கல்ல இந்த இராணுவ வீரர்கள், இவங்கெல்லாம் நீ திருப்பி உன் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். பாருங்கள், இது ஈரான் தனக்கு மட்டும் கேட்கல, தன்னுடைய சகோதர நாடுகளாக இருக்குல்ல, இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இடத்த கொடுத்து இராணுவ தளங்களை கொடுத்து ஈரானை அடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குங்கல்ல, இந்த குவைத்து, கத்தாரு, UAE, சவுதி, துபாய், இந்த மாதிரி நாடுகளுக்கு உள்ள இராணுவ தளத்தை நீ கூட்டிகிட்டு போ, நீ என்ன நீ அவங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்குற, அங்கே நீ இருக்கவே கூடாது. 10, லெபனான் உள்ளிட்ட எல்லா நாடுகளிலும் போர் நிறுத்தம் செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த 10வது தீர்மானத்தில் என்ன சொல்லுது, நீ ஈரானில் மட்டும் போர் நிறுத்தம் பண்ணக்கூடாது, லெபனான் உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் போர் நிறுத்தம் செய்யணுங்கிற 10 கண்டிஷனை எழுதி கொடுத்து விடுது. இந்த 10 கண்டிஷனுக்கு அடிப்படையில் வந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம், இல்லாட்டி யாங்க கடைசி ஒரு மனுஷன் ஈரானில் இருக்கிற வரைக்கும் போரை நடத்துவோம், போயிட்டு வாயான்ருச்சு. இதை பார்த்த உடனே இந்த ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, வேறு வழி இல்லை, நம்ம இதை வந்து ஏற்றுக்கிறோன்னு சொல்லி 2 வாரம் போர் நிறுத்த அறிவிப்பை சொல்கிறாரு. அப்போ சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கண்டிஷன் அடிப்படையில் பேச வந்தால் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து நியாயமானதாக தான் இருக்குது, இது ஒரு நெகோசியேஷனாக இருக்கும், ஓரளவு கொஞ்சம் அப்படி கூட குறைச்சி விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை ஏற்றுக்கிறோம், 2 வாரம் போர் நிறுத்தம் ஒப்பந்தம்னு அறிவிக்கிறாரு. கடைசி 10வது நாள் 2 மணி நேரம் இருக்குங்கிறத அறிவித்த உடனே உலகமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுது. ஒரு பக்கம் ஈரானில் என்ன நிலைமைண்டா, ஈரான் நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு தெருக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இறைவனை போல்றாங்க, நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், இறைவனே மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெற்றியை கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க, அமெரிக்கா சொன்ன கண்டிஷனை கேட்டுக்கிட்டு போர் நிறுத்தலை, ஈரான் சொன்ன கண்டிஷனை கட்டுப்பட்டு தானே அமெரிக்கா போர் நிறுத்தியிருக்கு, கிட்டத்தட்ட நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோங்கிறத நாட்டுக்கு பிரகடனப்படுத்துகிற மாதிரி ஈரானிய மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நாளைக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடக்க போகுதுங்கிற சூழ்நிலை. சமாதான பேச்சுவார்த்தையில் யார் ஈடுபடுறா, அமெரிக்காவுடைய அந்த பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபும் இராணுவ தலைவர் அசீஃபும் நடுவராக இருக்கிறாங்க.
இப்போ எதுக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. வி ரிசீவ்டு 10 points ப்ரொபோசல் ஃப்ரம் ஈரான், பிலீவ் இட் இஸ் எ ஒர்த்தபிள் பேசிஸ். இது வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆன் விச் டு நெகோசியேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதுனால சரி ஒருவேளை ட்ரம்புக்கு வந்து புத்தி வந்துருச்சு போல இருக்கு, நம்ம இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி ஈரான் என்ன பண்ணுது, சரியா நாங்கள் பேச வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டும் ஈரான் என்ன சொல்லுது, இன்னத்தை தான் சொன்னாலும் அமெரிக்காட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் ஒரு நேர்மை இருக்காது, அவங்க தான் கொடுத்த வாக்குறுதியை வந்து மீறிடுவாங்க, பல முறை செஞ்சுருக்கிறாங்க. கடந்த பிப்ரவரி 28 இதே மாதிரி தான் ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அமைதி நிலைமை வர்றப்ப அதை குலைச்சிட்டு வந்து சண்டைக்கு வந்தாங்க. இப்போவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை நாங்கள் வந்து சரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற சந்தேகத்தை வந்து ஈரான் தரப்புலேருந்து சொன்னாலும் சரிப்பா நீ கூப்பிட்றா நாங்கள் பேச தயார்னு சொல்லிட்டாங்க. எப்படி இந்த ஈரான் வந்து சந்தேகப்பட்டுச்சோ அதே மாதிரியே என்னாச்சு, 8ஆம் தேதி அன்னைக்கு இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே தாக்குதல் நடத்துது. 254 மக்கள் 254 பொதுமக்களை வந்து கொன்று குவிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்து குண்டுகளை வீசுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 14 நாள் போர் நிறுத்தம் ஒப்பந்தம்னு சொல்லியாச்சு. 14 நாள் போர் நிறுத்தத்தில் வந்து அது வச்சுக்கிற முக்கியமான அந்த 10வது கண்டிஷன் என்ன, லெபனான் உள்ளிட்ட எல்லா இடத்துலையும் போர் நிறுத்தம் தானே சொன்னோம். அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ என்ன லெபனானில் ஏன் இன்றைக்கி இஸ்ரேல் அடிச்சிச்சு, இதை நீ அமெரிக்கா கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்னு ஈரான் கேட்குறப்ப அமெரிக்கா என்ன தெரியுங்களா பதில் சொல்லுது, அயோக்கியத்தனமான பதில். போர் நிறுத்தம்னா அதை நீ கடைப்பிடிக்கணும், யாருக்கு ஈரான் கடைப்பிடிக்கணுமா, இஸ்ரேல் அடிக்குமா. அப்போ இஸ்ரேலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு யோக்கியதை இல்லாத நேர்மை இல்லாத இந்த ட்ரம்புடைய அடாவடித்தனத்துக்கு இந்த ஈரான் கட்டுப்படாது. ஒப்பந்தப்படி எல்லா இடத்துலையும் போர் நிறுத்தம் பண்ணால் பண்ணு, இல்லாட்டி இப்படி அத்துமீறி இந்த லெபனான் மேலே தாக்குதல் நடத்தினா இஸ்ரேல் மீது நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாங்க, எதிர் தாக்குதலுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இப்படியே நிலைமை போச்சுன்னா இது வந்து சாதாரணமாக ஒரு அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் வந்து இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, இஸ்ரேலுக்கு உலகத்திலே நாடு கிடையாது, நாடோடியா பிச்சைக்கார மாதிரி வந்து அந்த பாலஸ்தீனுக்குள்ளே நுழைஞ்சு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுன்னு கெஞ்சி கேட்டான். தங்குறதுக்கு இடம் கொடுத்த பிறகு இடம் கொடுத்தவனே அடித்து துரத்திட்டு அவன் ஒரு இஸ்ரேல்னு ஒரு நாடை உருவாக்குனதோடு மட்டும் இல்லாமல் அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய லெபனான் போன்ற பல இடங்களையெல்லாம் சேர்த்து ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணுங்கிற ஒரு சதி திட்டம் தான் இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அது வந்து இஸ்லாமிய மக்களை வந்து கொன்று குவிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுது, குறி வச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி இஸ்ரேலுடைய நடவடிக்கை எல்லாமே அயோக்கியத்தனமானதுங்கிறது உலகமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேலை சேர்ந்த ஒருத்தர் தான் ட்ரம்புடைய மருமகன். அந்த இஸ்ரேலிய மருமகன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவனுக்கு ஆதரவாக அந்த இஸ்ரேலிய கொலைகார நெதன்யாஹுக்கு சப்போர்ட்டாக தர்மத்தை மீறி நியாயத்தை மீறி ஒரு நாட்டு மேலே வம்பு இழுத்து சண்டை போட்டு அதையும் சமாளிக்க முடியாமல் தோக்கிற நிலைமையில் திருப்பி ஆயுதத்தை சேர்த்துக்கிறதுக்காக அது என்ன பண்ணுது, ஒரு 14 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லிவிட்டு நான் போர் நிறுத்தம்னு சொல்கிறேன், நீ அடிக்கிறது மாதிரி அடி, உன்னை திருப்பி அடித்தா நீ ஐயா திருப்பி அடித்தா நானும் சேர்ந்து அவனை அடிக்கிறேங்கிற மாதிரி சதித்திட்டம் போடுற இந்த அமெரிக்காவுடைய சதித்திட்டத்தை உலகமே வெறுக்கிறாங்க. இப்போ உலகம் முழுக்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் நியாயத்துக்கு கட்டுப்படாதவங்கண்டு அமெரிக்கா மக்களும் புரிஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கான பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த போர் நிற்குமான்னா நிற்கும், அமைதி ஆயிடுச்சுன்ற நிம்மதி சில மணி நேரங்கள் தான் உலகத்துக்கு இருந்துச்சு. ஐயோ மீண்டும் 3வது உலகப் போரை விட மோசமான ஒரு போர் ஆரம்பமாயிடுச்சுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டாலும் ஈரான் என்ன சொல்லுது, நாங்கள் ஒரு தலைவர் இறந்துட்டால் அதோடு நாங்கள் ஸ்தம்பிச்சு போக மாட்டோம், கடைசி ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுக்கு தலைவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எப்படி இந்தியா மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடோ அதில் பாதி அளவு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு தான் ஈரான்.
நீ ஏதாச்சும் ஒரு மூலையில் ஒரு ஏரியாவை அழிப்பா, வேறு ஒரு மூலையிலேருந்து உனக்கு எதிர்த்தாக்குதல் வரும். நீ எதிர்பார்க்காத எதிர்த்தாக்குதல் வரும். இஸ்ரேல் மட்டும் இல்லை, அமெரிக்காவும் அழிஞ்சு போயிருங்கிற எச்சரிக்கையை கொடுக்குதே ஒழிய ஈரான் அடிபணியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீரமான ஈரான் தான் இனி எதிர்காலத்தில் உலகத்தில் ஒரு வல்லரசாகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலான்னு சொல்லி பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கருத்தும் என்னவா இருக்குன்னா, எப்படியானாலும் இந்த அடாவடித்தனம் செய்யக்கூடிய அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் உலக நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டுப்படுத்தி ஒரு அமைதியை இந்த உலகத்தில் ஏற்படுத்துறதுக்கான வழிவகை காண வேணுங்கிற நம்ம எண்ணத்தையும் ஆசையும் வெளிப்படுத்துகிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நடக்கக்கூடிய செய்திகளை அப் டு செகண்டாக உடனடியாக உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று முனைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.